ஸோ வெல்கம் டு பிஸ்னஸ் பட்ஜெட். இந்த பிஸ்னஸ் பட்ஜெட்டில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவுட்லைன் நம்ம பார்க்கலாம். ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். ஒரு பிஸ்னஸ் பட்ஜெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஃபைனான்ஸில் நீங்கள் நிறைய ஏரியாவை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஃபைனான்ஷியலாக நிறைய விஷயங்களை பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் எந்தெந்த ஏரியாலாம் நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபைனான்ஸில் நிறைய ரிஸ்க் இருக்கு இல்லையா? பிஸ்னஸ் அப்படின்னால ரிஸ்க் தான் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் எப்படிலாம் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, பிஸ்னஸ் பட்ஜெட் வழியாக எப்படி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்ப்போம். அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் எவால்யூஷன். ஒரு பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பிஸ்னஸ் பட்ஜெட் வழியா எவாலுவேட் பண்ண முடியும். அதுல எந்தெந்த ஏரியாவை எந்தெந்த பிஸ்னஸ் எப்படிலாம் எவாலுவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். ஓகே, ஸோ ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்ல பிஸ்னஸ் பட்ஜெட் இருக்கணும். அந்த பட்ஜெட்டிங்ல கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ, இந்த ரெண்டு ஏரியாவும் கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கணும். கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லும்போது பிஸ்னஸ்க்குள்ள எந்த ரூபத்துல பணம் வந்தாலும் அதுக்கு பேரு கேஷ் இன்ஃப்ளோ. பிஸ்னஸ்ல இருந்து எந்த ரூபத்துல பணம் வெளியே போனாலும் அதுக்கு பேரு கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, ஸோ இதை நீங்க மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த கேஷ் மூவ்மெண்ட்டை நீங்க ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் பட்ஜெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.